கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 18வது வசனம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். இன்று பரிசுத்தமான நாள். இன்று பெரிய வெள்ளி அல்லது பரிசுத்த வெள்ளி என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதாக சொல்லுகிற அந்த நாளை நாம் நினைவு கூறுகிற நாள். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே சிலுவையில் இயேசுவை அறைந்தார்கள். ஒரு குற்றவாளியை கொல்வது போல சிலுவையில் இயேசுவை அறைகிறார்கள். 2 பக்கத்திலும் 2 குற்றவாளிகள். இயேசு குற்றம் செய்தார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக நிரூபிக்க முடியாதபடிக்கு இயேசுவை குற்றவாளி என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசு நன்மை செய்தார். அவர் நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்தில் சுற்றித் திரிந்தார். ஆனால் மக்களோ அவருடைய நன்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நன்மை செய்த அவரை சிலுவையிலே அறைகிறார்கள். நாம் அந்த அதிகாரத்தில் வாசிப்போமானால் நாம் பார்க்க முடியும். அவரை சுற்றி இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு காரியம், பிலாத்து அந்த அரண்மனையினுடைய அதிபதி அவன் சொல்லுகிறான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன், நீங்கள் அறியும்படிக்கு இவரை வெளியே கொண்டு வருகிறேன் என்கிறான். நீதிபதி, நீதி சொல்லுகிறவன் சொல்லுகிறான், இவர் குற்றவாளி அல்ல, இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை. மீண்டுமாகவும் அவர் சொல்லுகிறான். 6வது வசனத்திலேயும் அதே காரியத்தை மீண்டுமாக சொல்லுகிறார், இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். ஆனால் யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது, அதுக்கு விரோதமாக இவர் பேசிட்டாரு, ஆகவே இவரை நீர் கொலை செய்வதற்கு அல்லது சிலுவையில் அறைந்து அவர் சாவதற்கு நீர் அனுமதி கொடுக்க வேண்டும். எவ்வளோ கொடூரமான அறியும் பார்த்தீங்களா? நன்மை செய்தவர்கள் நன்மையை பெற்றுக்கொண்டு இப்பொழுது இயேசுவுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு கடினமான வாழ்க்கை. ஆனாலும் இயேசு தன்னுடைய வாயை திறவதில்லை. இந்த நாளில் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நம்மோடு கூட இருந்தவங்க நமக்கு விரோதமாக பேசலாம், மௌனமாக இருங்கள், கர்த்தர் நியாய தீர்ப்பை கட்டளையிடுவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. மன்னிப்பை போதித்த கர்த்தர், நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தாரும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த இருதயத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.